எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு குரு இறக்கும் தருவாயில் இருந்தார். அப்போது அவர் தனது தலைமை சீடரை அருகில் கூப்பிட்டு அவரது காதில் மெதுவாக, ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் கொள், ஒருபோதும் பூனையை வீட்டிற்குள் அனுமதிக்காதே என்று சொல்லிவிட்டு இறந்துவிட்டார். இது என்ன, எதற்காக அவர் என்னை கூப்பிட்டு வீட்டிற்குள் பூனையை அனுமதிக்காதே என்றார் என்று புரியவில்லை அந்த தலைமை சீடருக்கு. அவர் வயது முதிர்ந்த கிழவர்களிடம் கேட்டு பார்த்தார். இதில் ஏதோ ஒரு செய்தி இருக்க வேண்டும் என அவர் நினைத்தார். இது ஏதோ ஒரு குறியீடாக இருக்கலாம், இல்லாவிடில் அவர் இதை ஏன் சொல்ல வேண்டும்? இதற்கு எந்த விளக்கமும் கொடுக்காமல் அவர் இறந்து போய்விட்டார். ஏன் நீங்கள் பூனைகளுக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று நான் கேட்டிருப்பேன். உங்களது வாழ்க்கை முழுவதும், உங்களது ஒழுக்கம், வழிமுறை, நெறிமுறை, விளக்கம், வரையறை அனைத்தும் இதற்குத்தானா? பூனையை வீட்டினுள் அனுமதிக்காதே. ஒரு வயதான மனிதர் கூறினார், எனக்கு அது என்ன என்று தெரியும். இது அவரது குருவால் அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. ஏனெனில் அவர் ஒரு பூனையால் அவதிக்குள்ளானார். அந்த குரு கிராமத்துக்கு வெளியே ஒரு குடிசையில் வசித்து வந்தார். அவரிடம் 2 கோவணங்கள் மட்டுமே இருந்தன. ஒரு துறவிக்கு அது மட்டுமே உடை, உங்களுக்கு அது உள்ளாடை, ஆனால் அவருக்கு அது மட்டுமே ஆடை. அவரிடம் 2 கோவணங்கள் மட்டுமே இருந்ததில் பிரச்சனை என்னவென்றால், அங்கிருந்த எலிகள் அவருடைய கோவணத்தை கடித்து விடுகின்றன. அவர் கிராமத்தில் உள்ளவர்களிடம், இந்த எலிகள் மிகவும் தந்திரமானவை, அவை என்னுடைய கோவணத்தை கடித்து விடுகின்றன, என்ன செய்வது என்று கேட்டார். ஒருவர், அது மிகவும் சுலபம், நாங்கள் கிராமத்தில் பூனையை வைத்துக் கொள்வோம், நீங்களும் ஒரு பூனையை வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு பூனையை பிடித்து வந்து தருகிறேன் என்றார். அந்த குரு, சரி, இது ஒரு எளிய வழிதான் என்று ஒத்துக்கொண்டார். பூனை வந்தது. அது அதன் வேலையை மிக சரியாக செய்தது. எல்லா எலிகளையும் தின்று முடித்துவிட்டது. இப்போது பிரச்சனை துவங்கிவிட்டது. எலிகள் தீர்ந்துவிட்டன. பூனைக்கு பசி வந்துவிட்டது. அது எனக்கு பால் வேண்டும் என கேட்டது. அது எப்போதும் துறவியின் எதிரே வந்து பசியோடு உட்கார்ந்து கொண்டிருந்தது. பூனைகள் பசியோடு இருக்கும்போது பார்ப்பதற்கு மிகவும் பாவமாக தோன்றும். அது அதன் வேலையை முடித்துவிட்டது. நான் உனக்கு என்னாலான அனைத்து உதவிகளையும் செய்துவிட்டேன், எல்லா எலிகளையும் தின்றுவிட்டேன், ஆனால் இப்போது எனக்கு பசிக்கிறது என்று சொல்லாமல் சொல்லியது. அந்த குரு திரும்பவும் வந்து, இப்போது என்ன செய்வது? அந்த பூனை என் முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டு பசியோடு என்னை பார்க்கிறது. எனக்கு உணவு கொடு, இல்லாவிடில் நான் போகிறேன் என்பது போல பார்க்கிறது. அதை அது சொல்லவில்லை, ஆனால் நான் அதை அதன் கண்களில் பார்க்கிறேன். அதற்கு பால் கொடுப்பதற்கு எனக்கு பால் வேண்டும் என்று கேட்டார். அந்த மனிதன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாலுக்கு வரவேண்டி இருக்கும். என்னிடம் பல பசுக்கள் உள்ளன, அதில் ஒன்றை கொடுக்கிறேன், அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அவர் பசுவை வாங்கிக் கொண்டு சென்றார். ஆனால் அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாயின. இப்போது பசுவுக்கு புல் தேவைப்பட்டது. அதனால் அவர் திரும்பவும் கிராமத்துக்கு சென்றார். மக்கள், நீ ஒரு கிறுக்கன், பிரச்சனை, நீங்கள் ஏன் உங்கள் குடிசையைச் சுற்றியுள்ள இடத்தில் புல் வளர்த்து கொள்ளக்கூடாது? அங்கே ஏகப்பட்ட இடம் சும்மா தரிசாக கிடக்கிறது. நாங்கள் விதை தருகிறோம், இந்த விதைகளை வைத்து ஏதாவது விதைத்து வளர்த்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கும் உதவும், நீங்களும் சாப்பிட்டு பசுவுக்கும் ஏதாவது கொடுங்கள் என்றனர். அதனால் அந்த குரு விதை விதைத்து வளர்க்க ஆரம்பித்தார். ஆனால் திரும்பவும் பிரச்சனை வந்தது. இப்போது அந்த பயிரை அறுவடை செய்ய வேண்டும். ஆனால் அவரோ ஒரு துறவி, அவர் இந்த வேலைகளை செய்யக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் மற்றொரு விஷயத்திற்கு கொண்டு செல்கிறது. அதனால் அவர் திரும்பவும் கிராமத்துக்கு சென்றார். பயிர் அறுவடைக்கு தயாராகிவிட்டது. ஆனால் அதை செய்ய என்னிடம் கருவிகள் எதுவும் கிடையாது. அதனால் எனக்கு உதவி வேண்டும் என்று கேட்டார். மக்கள், இங்கே பாருங்கள், உங்களோடு மிகவும் தொந்தரவாக இருக்கிறது. உங்களால் எந்த பயனும் இல்லை. எதற்கும் உங்களால் தான் தீர்வு காண வேண்டும். இது மிகவும் எளிது. இங்கே ஒரு விதவை பெண் இருக்கிறாள். அவள் உங்களை, உங்களது பசுவை, உங்கள் பயிரை, உங்கள் உணவை, எல்லாவற்றையும் என்றால் பூனை, எலி, அவள் மிகவும் அனுபவம் மிக்க பெண். ஆனால் என்ற துறவி, நான் ஒரு துறவி என்றார். அவர்கள், இந்த துறவு எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள். என்ன வகையான துறவி நீங்கள்? உங்களிடம் பசு, பூனை, நிலம், பயிர் ஆகிய எல்லாமும் உள்ளன. ஆனால் நீங்கள் நான் ஒரு துறவி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள். மேலும் இந்த திருமணம் போலியானது. உங்களுக்கு அந்த பெண்ணிடம் எந்த உறவும் கிடையாது. அவள் வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறாள். நீங்களும் சிரமத்தில் இருக்கிறீர்கள். இருவரும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு நல்லது என்றனர். அவர், அப்படியானால் சரி, அது சட்டப்பூர்வமாக இல்லாவிடில் சரி, அதில் எந்த சிரமமும் இல்லை. ஏனெனில் எனது குரு திருமணம் செய்து கொள்ளாதே என்றுதான் கூறியுள்ளார். இதற்கு எதிராக எதுவுமே சொல்லவில்லை. நான் திருமணம் செய்யவில்லையே. நான் அந்த பெண்ணுடன் வாழ்வதை பற்றி இந்த கிராமம் எதுவும் சொல்லாமல் இருக்கத்தான் இந்த ஏற்பாடு என்பதால் இது எனக்கு சரிதான். நான் அவளை எனது மனைவி என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் நான் அவளது கணவனாக எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அவளும் எனது மனைவியாக உண்மையில் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை என்று ஒத்துக்கொண்டார். அவர் அந்த பெண்ணுடன் பேசினார்.
அவள், எனக்கு மறுபடியும் திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை, ஒரு முறை செய்ததே போதும். ஆனால் நீங்களும் சிரமத்தில் இருக்கிறீர்கள், நானும் சிரமத்தில் இருக்கிறேன். அதனால் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து கொள்வோம். அந்த விதத்தில் இது எனக்கு சரிதான் என்றாள். அதனால் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இப்போது எல்லாமும் நன்றாக போய்க் கொண்டிருந்தது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் சில நாட்களில் அவன் அவருக்கு சிசுரூஷை செய்தாள். மெதுமெதுவாக அவர் அந்த பெண்ணை விரும்ப ஆரம்பித்தார். ஒரு ஆண் ஆண்தான், ஒரு பெண் பெண்தான். பெண்ணும் அவரை விரும்ப ஆரம்பித்தாள். இருவருமே தனிமையை உணர்ந்தனர். ஒரு குளிர்கால இரவில், இங்கே குளிராக இருக்கிறது, நாம் ஏன் நெருங்கி இருக்கக்கூடாது என்று மற்றவர் கேட்க வேண்டும் என்று இருவருமே விரும்பினர். இடுவில் அந்த பெண், இங்கே குளிராக இருக்கிறது என்று கூறினாள். அந்த துறவியும், இங்கேயும் குளிராக இருக்கிறது என்றார். அப்போது அந்த பெண், உங்களுக்கு தைரியமில்லை போலிருக்கிறது என்றாள். அது சரிதான், நீ இங்கே வா, எனக்கு தைரியமில்லை, நான் ஒரு துறவி, நீ ஒரு அனுபவம் மிக்க பெண்மணி, நீ இங்கே வா, இருவரும் சேர்ந்திருந்தால் கதகதப்பாக இருக்கும். கதகதப்பாகத்தானே இருக்கும். இப்படித்தான் அவரது முழு துறவரமும் வீணாகி போய்விட்டது. அவர் இறக்கும்போது அவர் தனது சீடர்களிடம், உங்களுடன் எந்த பூனையும் தங்க வைத்திருக்க கூடாது என்று கூறிவிட்டு இறந்துவிட்டார். வயதான மனிதர் அந்த தலைமை சீடரிடம், அதிலிருந்து உங்களது பாதையில் ஒவ்வொரு குருவும் தனது சீடர்களிடம் பூனையை பற்றி கவனமாக இருங்கள் என்று கூறுவது வழக்கமாகி போனது. பூனையை பற்றி கவனமாக இருப்பது மிகவும் கடினம். எப்படியோ பூனை உள்ளே வந்துவிடும். வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது. கதையின் மையக் கருத்து: ஒரு துறவியின் வாழ்க்கையை முடித்தது ஒரு பெரிய பாவம் அல்ல, ஒரு சிறிய அனுமதி. முதலில் அது ஒரு எலி, அதை தீர்க்க ஒரு பூனை, பூனைக்காக ஒரு பசு, பசுக்காக ஒரு நிலம், நிலத்திற்காக ஒரு உறவு. வாழ்க்கை எப்போதும் பெரிய சிக்கல்களால் மாறாது, சிறிய பரவாயில்லை என்ற முடிவுகளால் தான் மாறும். அது பூனை பற்றி அல்ல, அது பற்றுதல் பற்றி. ஆசை கதவை தட்டாது, அது அமைதியாக உள்ளே நுழையும். பூனை என்பது சிறிய பற்றுதல், பசு என்பது பொறுப்பு, நிலம் வயல் என்பது சொந்த உரிமை ஓனர்ஷிப், விதவை பெண் என்பது உணர்ச்சி சார்ந்த பற்றுதல், நெருப்பு வெளிச்சம் என்பது ஆசை அல்லது விருப்பு, குடிசை என்பது எளிமை, மெதுவாக அதிக சிக்கலான வாழ்க்கை. சுருக்கமாக, இந்த கதையில் வரும் ஒவ்வொரு பொருளும் ஒரு வாழ்க்கை குறியீடாக இருக்கிறது. ஒரு சிறிய பற்றுதல் மெதுவாக வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் என்பதைக் காட்டுகிறது.